தனக்கானவைகளை அல்ல. இக்காலத்தில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் சுயநலவாதிகளாக தனக்கு ஆனவைகளையே தேடுவதில் கவனம் கொண்டவர்களாக உற்சாகம் உள்ளவர்களாக காணப்படுகின்றனர். முதலாவது தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் உற்றார் உறவினர்களுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். உண்ண உணவு, உடுக்க மிடுக்கான உடை, இருக்க வசதியுள்ள இடம் எனும் தேவைகளோடு ஆடம்பர வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் அடைய விரும்புகின்றனர். அவை நிறைவேறும்போது நான் சம்பாதித்தேன், இதை என் கை சம்பாதித்தது என பெருமை பாராட்டுகின்றனர். ஆனால் அவை யாவற்றையும் அடைய உழைக்க செயல்பட தேவையான ஞானமும் பலனும் வழியும் உண்டாக்கியவர் இயேசு கிறிஸ்துவே என்பதை மறந்து போகின்றனர். கர்த்தரின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே எதையும் அடைய முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். மத்தேயு 6:33. அவரே எல்லாவற்றையும் அளிக்க வல்லவர். நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, அவருடைய இரக்கத்தின்படியே அவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் பாவம் செய்தவன் ஆனாலும் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆம், தனக்கானவைகள் எனும்போது தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி ஜீவிக்க, அவர் அடியொற்றி நடக்க, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமடைய, கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லா நிலையிலும் விசுவாசிக்க, கீழ்ப்படிய, ஸ்தோத்திரம் செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜனங்களின் இரட்சிப்புக்காகவே தம்மையே பரிகாரியாக ஒப்பு கொடுத்தார். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். பிலிப்பியர் 2:7-9. கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ விரும்பும்போது நாம் சுயநலவாதிகளாக இல்லாமல் பிறர் நலம் போற்றுபவராக விளங்க வேண்டும். சோதோம் கொமோரா பட்டணம் பாவத்தில் மூழ்கி கொடிதாய் இருக்கையில் அங்கிருந்த ஜனங்களின் கூக்குரல் பெரிதாகி தேவ சமூகத்தை எட்டியது. அதனால் தேவன் அதை சோதித்து அழிக்க சித்தங்கொண்டு இறங்கி வந்தார். மேலும் அதை ஆபிரகாமுக்கு அறிவித்தார். ஆபிரகாம் கர்த்தரிடம், அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் ரட்சியாமல் அதை அழிப்பீரோ என்றார். கர்த்தர், அப்படியாயின் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். தொடர்ந்து ஆபிரகாம் முறையே 45, 40, 30, 20, 10 என வரிசைப்படுத்தி நீதிமான்கள் இருந்தால் என வினவ 10 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்றார். ஆம், ஜனங்களுக்காக பரிந்து பேசிய ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்னும் பெயர் பெற்றான். மேலும் தேவனால் சிநேகிதன் என்று அழைக்கப்படும் பெரும் பேறு பெற்றான். ஆகவே கர்த்தருக்கு சாட்சியாக பிரியமாக விளங்க விரும்பும் யாவரும் தனக்கு ஆனவைகளை அல்ல, பிறருக்கு ஆனவைகளை நோக்கி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அன்பையும் சுதந்திரத்துக் கொள்ளுவோமாக. ஆமேன்.